ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி 8th ஸ்டாண்டர்டு 3rd டேர்மில் ஃபஸ்ட் லெசன் ஒளியோடைய பாடத்துடைய புக் பேக் கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா சரியான விடை தேர்ந்தெடுத்துல ஒளி அலைகள் எதில் மிக வேகமாக பயணிக்கின்றன. ஒளி அலைகள் பார்த்திங்கன்னா எதில் வேகமாக வருதுன்னு பார்த்திங்கன்னா காற்றுலேயும் நல்லா பரவும் தான். வெற்றிடத்தில் கண்டிப்பாக பரவாது. திரவங்களில் கொஞ்சம் கம்மியாக தான் பரவும்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ உலோகங்கள் தான் திடப்பொருள்கள், சரியா? அப்போ இந்த உலோகங்களில் பார்த்திங்கன்னா ஒளி மிக வேகமாக பரவும். ஓகேங்களா? திரவங்களை விட திடப்பொருள்கள் தான் அதிகமாக பரவும்னு நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே. அப்போ உலோகம் ஒரு திடப்பொருள் இல்லைங்களா? அப்போ இது வேகமாக பரவக்கூடியது உலோகங்கள். ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, பின்வருவனவற்றுள் அதிர்வுகளின் பண்புகள் யாவை? அதிர்வுகளின் பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிர்வெண்ணும் கால அளவு தான். அதிர்வெண் கால அளவு, அதாவது 1 மற்றும் 2. ஓகேங்களா? 1 மற்றும் 2 தான் ஆன்சர். ஏன்னா சுருதி உரப்பு அப்படின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒளியினுடைய பண்புகள் தான் சுருதியும் உரப்பும். ஆனால் அதிர்வெண்ணும் கால எண்ணும் பார்த்தீங்கன்னா அதிர்வுகளின் பண்புகள். ஏன்னா அதிர்வுகளினுடைய இதுதான் அதிர்வெண் அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய கால அளவை பொறுத்து தான் அதிர்வுகள் அதிர்வுறும். எந்த ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு தான் அது அதிர்வு வரும். ஓகேங்களா? அப்போ அதிர்வுகளின் பண்புகள் அதிர்வெண்ணும் கால அளவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது ஆன்சர் 1 மற்றும் 2. அடுத்து 3வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஒளி அலைகளின் வீச்சு எதை தீர்மானிக்கிறது? ஒளி அலைகளுடைய வீச்சு பார்த்தீங்கன்னா உரப்பு. வீச்சுக்கு நம்ம படிப்பீங்க இல்லையா, அதனுடைய வீச்சு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உரப்பு அதிகமாக இருக்கும். அப்போ எதை தீர்மானிக்கிறதா? உரப்பு. சித்தார் எந்த வகையான இசைக்கருவி? சித்தார் எந்த வகையான இசைக்கருவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பிக்கருவி. ஓகேங்களா? அதில் கம்பி பயன்படுத்தப்படுது, அதனால் அது ஒரு கம்பிக்கருவி. அதே 5வது பொருந்தாத ஒன்றை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஹார்மோனியம் பார்த்தீங்கன்னா நாணல் கருவி. ஓகேங்களா? புல்லாங்குழல் காற்று கருவி. நாதஸ்வரமும் காற்று கருவி தான். வயலின் பார்த்தீங்கன்னா கம்பி கருவி. ஓகேங்களா? அப்போ இதில் பொருந்தாதது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2மே காற்று கருவி, நாணல் கருவி. பட் இது நாணல் கருவியாக இருந்தாலும் இதுலேயும் இசை வருவதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காற்று தான். ஓகேங்களா? அப்போ இந்த 3ம் ஒரு இருக்கிற 3மே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. இந்த வயலின் மட்டும்தான் தொடர்பு அற்றது, இது கம்பி கருவி அப்படிங்கிறது. ஓகேவா? அப்போ வயலின் தான் பொருந்தாது ஒன்று. உரப்பை ஏற்படுத்துவது எது அப்படின்னு கேட்குறாங்க. உரப்பை ஏற்படுத்துவது பார்த்திங்கன்னா ஒழுங்கற்ற மற்றும் சீரற்ற அதிர்வுகள் தான் உரப்பை ஏற்படுத்தும். ஓகேங்களா? அடுத்தது மனித காதுக்கு கேட்கக்கூடிய அதிர்வெண். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். டெட் எக்ஸாமில் அடிக்கடி கேட்பாங்க. 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை உள்ள அதிர்வெண்களை தான் மனிதன் காதுகளால் கேட்க முடியும். 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருக்க ஒலி குற்றொலியும், 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே உள்ளது மெய்யொலியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்து 8வது கொஸ்டின், ஒளி அலையின் வீச்சு மற்றும் அதிர்வெண் அதிகரித்தால் பின்வருவற்றில் எது உண்மை? கண்டிப்பாக ஒளி அலையினுடைய வீச்சு அதிகரிச்சது அப்படின்னா உரப்பு அதிகரிக்கும். அதிர்வெண் அதிகரித்தா ஸ்ருதி அதிகமாகும். ஓகேங்களா? உரப்பு அதிகரிக்கும், வீச்சு அதிகரித்தா உரப்பு அதிகரிக்கும், அதிர்வெண் அதிகரித்தா ஸ்ருதி அதிகமாகும். சரிங்களா? அடுத்தது ஒளி. அடுத்து கோடிட்டிடம். கோடிட்டிடத்தில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஒளி டேஸால் உருவாக்கப்படுகிறது. ஒளி அதிர்வுகளால் தான் உருவாக்கப்படுகிறது. ஒளி அதிர்வுகளால். தனி ஊசலின் அதிர்வுகள் டேஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன. அலைவுகள் அப்படின்னா, ஏன்னா தனி ஊசல் அலைவு அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ அது அலைவுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஒளி டேஸ் வடிவத்தில் பயணிடுது. அலை வடிவத்தில் தான் ஒளி பயணம் செய்கிறது. ஏன்னா ஒளி அலைகளாக தான் மாற்றப்படுது. ஓகேங்களா? அதனால தான் அது இயந்திர ஒளின்னு சொல்கிறோம். இயந்திர ஒளியை தான் குறுக்கலை நெட்டலைன்னு பிரிக்கிறோம். அடுத்து 4வது கொஸ்டின், உங்களால் கேட்க முடியாத உயர் அதிர்வெண் ஒலிகள். உயர் அதிர்வெண்ணா மீயொலி. ஓகேவா? குறை அதிர்வெண் ஒலிகள் அப்படின்னா குற்றொலி. அப்போ இது மீயொலி என்று அழைக்கப்படுகின்றன. இதுவும் முக்கியமான கொஸ்டின். மீயொலியை எந்தெந்த விலங்குகள் கேட்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வவ்வால்கள், நாய்கள், டால்ஃபின்கள். மீயொலியை எழுப்பக்கூடிய விலங்கு எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா வவ்வால். சரிங்களா? அதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 5வது கொஸ்டின், ஒளியின் சுருதி அதிர்வுகளின் டேஸை சார்ந்தது. சுருதி அதிர்வுகள் அதிர்வெண்ணை சார்ந்தது. ஏன்னா அதிர்வெண் அதிகரிச்சது அப்படின்னா ஸ்ருதி அதிகமாகும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதே உரப்பு பார்த்திங்கன்னா வீச்சை சார்ந்தது. அடுத்து 6வது கொஸ்டின், அதிர்வுறும் கம்பியின் தடிமன் அதிகரித்தால் அதன் ஸ்ருதி குறையும். ஏன்னா அதுக்குடைய நம்ம குரல் வலையிலேயே படித்தோம் பார்த்தீங்களா, குரல் வலையில் இப்படி வரும் இல்லையா, அதனுடைய கம்பியினுடைய தடிமன் அதிகரிச்சுன்னா என்னன்னா அதுக்குரிய கேப் கம்மியாகும். கேப் கம்மியாச்சுன்னா அப்படின்னா ஒரு மென்மையான குரலாக கிடைக்கும். அப்போ அதுதான் ஸ்ருதி அதிகமாகும், குறையும். தடிமன் அதிகரித்தால் இது குறையும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா?
அடுத்து மீயொலி. மீயொலி அப்படின்னா இது தப்பு ஒத்துக்கலாம். மீயொலி அப்படின்னா 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேல் உள்ள ஒலி மீயொலி. காற்றில் ஒலியின் வேகம் 331 மீட்டர் செகண்ட் -1. இன்ஃப்ராசானிக்ஸ் ஒலி வந்து இன்ஃப்ராசானிக்ஸ் ஒலி தான் வந்து குற்றொலி, அது 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே உள்ள ஒலி. ஒலி பரவ ஊடகம் தேவை கண்டிப்பாக. ஓகேங்களா. அடுத்து கூற்று. மின்னல் தாக்கும்போது மின்னலை பார்த்த சிறிது நேரம் கழித்து ஒலி கேட்கப்படுகிறது. கரெக்டு. நம்ம இது ஏற்கனவே ஒலிங்கிற படத்தில் வெளிச்சம்ங்கிற ஒலி வெளிச்சம் இருக்கு இல்லையா, அதில் நம்ம பார்த்தோம் இல்லையா, மின்னல் ஏற்பட்டு தான் இடி வந்து இடிக்கிற சத்தம் நமக்கு கேட்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒலியின் வேகத்தை விட ஒலியினுடைய வேகம் அதிகம். இதுவும் சரி, இந்த ஒலியினுடைய வேகம் அதிகம். அடுத்து சந்திரனின் மேற்பரப்பில் 2 நபர்கள் ஒருவருக்கொருவர் பேச முடியாது. இதுவும் சரிதான், ஏன்னா சந்திரனில் வளிமண்டலம் இல்லை, அதனால. ஓகேங்களா. சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது படம் காந்தவியலினுடைய புக் பேக் கொஷின். ஃபர்ஸ்ட் கொஷின், பின்வருவனற்றுள் காந்தத்தால் கவரும் பொருள் எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ காந்தத்தால் கவரக்கூடிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு மற்றும் தகரம் தான் காந்தத்தால் கவரக்கூடிய பொருள். ஓகேங்களா. அடுத்தது 2வது கொஸ்டின், கீழ்கன்ற ஒன்று நிலைத்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு. நிலைத்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நியோடிமியம் அப்படிங்கிற காந்தம் தான் வந்து எடுத்துக்காட்டு, நிலைத்த காந்தம். ஓகேங்களா. அடுத்து வந்து ஒரு சட்டகாந்தத்தின் தென்முனையும் யூ வடிவ காந்தத்தின் வடமுனையும், அதாவது சட்டகாந்தத்துடைய தென்முனையும் யூ வடிவ காந்தத்தின் வடமுனையும் ஒன்றையொன்று கவரும். ஏன்னா இது வந்து வேரின முனைகள், அப்போ வேரின முனைகள் ஒன்றை ஒன்று கவரும். அதே ஓரின முனைகளாக இருந்துச்சு அப்படின்னா விளக்கும். ஓகேங்களா. இது வந்து தென்முனை, இது வடமுனை, அப்போ இது வேரின முனைகள். வேரின முனைகள் ஒன்றை ஒன்று கவரும். ஓகேங்களா. அதுக்கடுத்தது 4வது கொஸ்டின், கற்பனையாக புவி காந்தப்புல வடிவத்தினை ஒத்த தோற்றமுடையது. கற்பனையாக அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புவி காந்தப்புலத்திலேயே பார்த்தீங்கன்னா என்ன காந்தம் வச்சுருப்பாங்க அப்படின்னா சட்டகாந்தம் தான் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. அந்த பூமியுடைய படம் போட்டு அதுக்குள்ளே என்ன காந்தம் வச்சுருக்காங்க, சட்டகாந்தம் தான். அப்போ கற்பனையாக புவி காந்தப்புல வடிவத்தினை ஒத்த தோற்ற முடியாது, சட்டகாந்தம் தான். எம்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம் என்ன? எம்ஆர்ஐ என்பதனுடைய விரிவாக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஆன்சர். மேக்னெட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங். அடுத்து 6வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா காந்த ஊசி டேஸ் பயன்படுகிறது. காந்த ஊசி எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா காந்த விசை கோடுகளை வரைய அப்படின்னா ஆமாம், காந்த விசை கோடுகளை வரையவும் பயன்படுத்துகிறோம். காந்தப்புலத்தின் திசையை அறிய, ஆமாம், காந்தப்புலத்தினுடைய திசை. நம்ம காந்தப்புலம் பார்க்குறப்பயே இந்த காந்த கோடுகள் வரையப்போ அது அம்புக்குறியால் இருக்குங்களே, அப்போ காந்தப்புலத்தினுடைய திசையையும் அறியலாம். கடல் பயணத்திற்கு கண்டிப்பாக பயன்படுத்துகிறோம். அடுத்து அப்போ அந்த 3க்கும் பயன்படுத்துறதுனால அப்போ அது ஆன்சர் வந்து மேற்கான அனைத்தும் அப்படிங்கிறது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோடிட்டிடங்களை காந்த வலிமை முனைகளில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். சரிங்களா. காந்த வலிமை பார்த்தீங்கன்னா முனைகளில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஒரு காந்தம் டேஸ் முனைகளை கொண்டுள்ளது. ஒரு காந்தம் வந்து பார்த்தீங்கன்னா வட தென் அப்படிங்கிற 2 முனைகளை கொண்டுள்ளது. அப்போ ஒரு காந்தம் பார்த்தீங்கன்னா 2 முனைகளை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. மின்சார உற்பத்திக்கு பயன்படும் காந்தங்கள் என்ன காந்தங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. மின்சார உற்பத்திக்கு பயன்படும் காந்தங்கள் வந்து டைனமோ. ஓகேங்களா. டைனமோ மூலமாக தான் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறாங்க. அடுத்தது கனமான இரும்பு பொருள்களை உயர்த்த பயன்படுத்துவது. கனமான இரும்பு பொருட்களை உயர்த்த பயன்படுத்துவது பார்த்தீங்கன்னா காந்தம். காந்தத்தை கொண்டு இரும்பு பொருள்களை ஈஸியாக மேலே எடுத்துடலாம். ஏன்னா காந்தம் வந்து இரும்பு பொருள்களை ஈர்க்கும் தன்மையுடையது இல்லைங்களா, அதனால இரும்பு பொருள்களை மேலே உயர்த்தலாம் கனமான பொருள்களாக இருந்தால். தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதும் டேஸ் வட தென்முனைகளை நோக்கி இருக்கும். புவியினுடைய வட தென்முனைகளை நோக்கி தான் இருக்கும். பூமியுடைய வட தென்முனைகளை நோக்கி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பொறுத்துக மேக்னடைட். மேக்னடைட் அப்படிங்கிறது ஒரு இயற்கை காந்தம். சரிங்களா. இயற்கையிலே வலிமையான காந்தம் வந்து மேக்னடைட் தான். ஒரு சிறு சுழலும் காந்தம். ஒரு சிறு சுழலும் காந்தம் அப்படின்னா அது எதில் இருக்குது அப்படின்னா காந்த ஊசிப்பெட்டி. காந்த ஊசிப்பெட்டியில் தான் இந்த சிறு சுழலும் காந்தம் இருக்குது. அடுத்து வந்து கோபால்ட். கோபால்ட் அப்படிங்கிறது ஃபெர்ரோ காந்த பொருள் வகையை சார்ந்தது. சரிங்களா. ஃபெர்ரோ காந்த பொருள் வகையை சார்ந்தது. வலைப்பரப்புகள். வலைப்பரப்புகள் அப்படின்னா காந்த விசை கூடுகள். அடுத்து பிஸ்மத். பிஸ்மத் அப்படிங்கிறது டயா காந்த பொருள்கள். சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா விண்வெளி அறிவியலும் அண்டமும் அப்படிங்கிற பாடத்துடைய புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பின்வருவனவற்றுள் எது வான்பொருள் அப்படின்னு கேட்குறாங்க. வான்பொருள் அப்படின்னா சூரியன், சந்திரன், விண்மீன்கள் இதெல்லாம் சேர்ந்தது தான் வான்பொருள். அப்போ இவை அனைத்தும் அப்படிங்கிறது தான் ஆன்சர் கரெக்ட். சரிங்களா, இவை அனைத்தும். சரிங்களா, அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின், சந்திரனுடைய விட்டம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சந்திரனுடைய விட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 3474 கிலோமீட்டர். ஓகேங்களா, கிலோமீட்டருங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்தது மூணாவது கொஷின், சந்திராயன் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட நாள். சந்திராயன் 1 வந்து விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் பார்த்தீங்க அப்படின்னா 2008 அக்டோபர் 22ஆம் நாள். சரிங்களா, அடுத்தது மூணாவது கொஷின், சிவப்பு கோள் அப்படிங்கிறது என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாய் தான் வந்து சிவப்பு கோள்னு அழைக்கப்படும். அதுக்கு காரணம் அப்படின்னா அங்கே இருக்கிற இரும்பு ஆக்சைடும் வளிமண்டலத்தை தூசினாலும் தான் அது வந்து சிவப்பாக காட்சி அளிக்குது. ஓகேங்களா, அப்போ சிவப்பு கோள்னு அழைக்கப்படுவதற்கு என்று அழைக்கப்படும் கோள் பார்த்தீங்கன்னா செவ்வாய். அடுத்து ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் தத்துவம் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டனுடைய 3ஆம் விதி. ஓகேங்களா, ஏன்னா நியூட்டனுடைய 3ஆம் விதி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதனால தான் ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பலூனுடைய எக்ஸ்பிளனேஷன் தான். அதாவது பலூனில் இருக்க காற்றை வெளியிடுறப்ப அது பலூனானது முன்னோக்கி தள்ளப்படும், காற்று வந்து பின்னோக்கி தள்ளப்படும். ராக்கெட் அது எதுவும் அதுதான். ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு இல்லைங்களா. அப்போ ராக்கெட் வந்து முன்னோக்கி போகிறப்ப அதனுடைய எரிபொருள்கள் எல்லாமே எரிபொருள்கள் எல்லாமே கீழே விழுகிறப்ப ராக்கெட்டானது முன்னோக்கி தள்ளப்படுது. ஓகேங்களா, அதுதான் ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நியூட்டனுடைய 3ஆம் விதி தான் இங்கே பயன்படுத்துகிறாங்க. டேஸில் கிரியோஜெனிக் எரிபொருள் சேகரித்து வைக்கப்படுகிறது. டேஸ் நிலையில் கிரியோஜெனிக் எரிபொருள் சேகரித்து வைக்கப்படுகிறது. அதாவது குறைந்த வெப்பநிலையில் தான் வந்து இந்த கிரியோஜெனிக் எரிபொருள் வந்து சேகரித்து வைக்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா நாசாவின் டேஸ் திட்டம் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது. அதாவது முதல்ல அமெரிக்காவுடைய நாசா வந்து முதல்ல மனிதர்களை நிலவுக்கு அனுப்பிய திட்டம் பார்த்தீங்கன்னா அப்போலோ 8 தான். ஓகேங்களா, அப்போலோ 11 மனிதர்கள் வந்து அங்கே நிலவில் கால் வைப்பாங்க. சரிங்களா, அடுத்தது கோடிட்டிடங்களை பூர்த்தி செய்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா விண்மீன்களை பற்றியும் கோள்களை பற்றியும் படிக்கும் அறிவியல் பிரிவு. விண்மீன்களை பற்றியும் கோள்களை பற்றியும் படிக்கும் அறிவியல் பிரிவு வந்து வானியல் அப்படின்னு சொல்லுவாங்க. வானியல் தான் விண்மீன்களை பற்றியும் அறிவியல் கோள்களை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவு. சரிங்களா, அடுத்தது சூரியன் டேஸ் விண்மீன் திரளை சார்ந்தது. சூரியன் வந்து எந்த விண்மீன் திரளை சார்ந்தது? பால்வெளி விண்மீன் திரளை சார்ந்தது. சரிங்களா, பால்வெளி. அடுத்தது செவ்வாய்க்கோள் டேஸ் நாட்களுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வருகிறது. செவ்வாய்க்கோள் வந்து சூரியனை சுற்றி வர ஆகும் காலம் பார்த்தீங்கன்னா 687 நாட்கள். அடுத்தது டேஸ் இந்தியாவின் முதல் கோள்களுக்கிடையே விண்வெளி திட்டமாகும். இந்தியாவின் முதல் கோள்களுக்கிடையே உள்ள கிடையான விண்வெளி திட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கள்யான் தான். மங்கள்யான் தான் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு பற்றி ஆராய்ச்சி செய்கிறது. அதனால் மங்கள்யான் தான் கோள்களுக்கிடையான முதல் விண்வெளி திட்டம். ஓகேங்களா, சந்திராயன் வந்து சந்திரனை பற்றி ஆராய்ச்சி செய்கிறது. அப்போ மங்கள்யான் தான் முதல் இது. டேஸ் என்பவர் நிலவின் மேற்பரப்பில் நடந்த முதல் மனிதர். யார் நிலவின் மேற்பரப்பில் முதல் நடந்தாங்க அப்படின்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர் தான் நிலவின் மேலே நடந்தவர். நீல் ஆம்ஸ்ட்ராங். சரிங்களா, அடுத்தது சரியா தவறா பார்க்கலாம். சூரியன் மற்றும் இதர வான்பொருள்கள் சேர்ந்து சூரிய குடும்பத்தை உருவாக்குது அப்படிங்கிறது சரி. ஏன்னா சூரியனும் மற்ற வான்பொருள்களும் சேர்ந்ததான் சூரிய குடும்பம். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், சந்திராயன் 1 ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்படுது. ஆமாம், சந்திராயன் வந்து ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஆய்வு மையத்தில் தான் செலுத்தப்பட்டுச்சு. சரிங்களா, இது வந்து ஆந்திரா மாநிலத்தில் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து மூணாவது கொஸ்டின், செவ்வாய்க்கோள் சூரிய குடும்பத்தில் உள்ள மிகச்சிறிய கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. செவ்வாய்க்கோள் சிறிய கோள் தான், ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 2வது சிறிய கோள். அப்போ இது ஆன்சர் வந்து தவறு. ஓகேங்களா, செவ்வாய்க்கோள் வந்து 2வது சிறிய கோள். சூரிய குடும்பத்திலேயே வந்து 2வது சிறிய கோள் வந்து செவ்வாய். இது 2வதாக தான் சிறிய கோள். அதனால இங்கே சிறிய கோள்னு கொடுத்துருக்காங்க, அதனால தவறு.
பிஎஸ்எல்வி மற்றும் ஜிஎஸ்எல்வி என்பவை இந்தியாவின் புகழ்பெற்ற செயற்கைக்கோள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி இந்தியாவின் புகழ்பெற்ற ராக்கெட்கள். ஓகேங்களா, இது செயற்கைக்கோள் கிடையாது. அப்போ தவறு ஆன்சர். இந்த சரியாக தவிர வந்து தவறுன்னு அர்த்தம். இது வந்து ஏன்னா இது செயற்கைக்கோள் கிடையாது, ராக்கெட்கள். அடுத்து ராக்கெட்டின் இயக்குப் பொருள்கள் திண்ம நிலையில் மட்டுமே காணப்படும். தவறு. ராக்கெட்டின் இயக்குப் பொருள்கள் திண்ம நிலை மட்டும் இல்லை, திரவ நிலையிலையும் காணப்படும், அப்புறம் திரவ வாயு நிலையிலையும் காணப்படும். அந்த திரவ வாயு நிலையில் காணப்படக்கூடிய எரிபொருள்கள் தான் கிரையோஜெனிக் எரிபொருள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பொறுத்துக பார்க்கலாம். சந்திராயன் வந்து எதுக்கு அனுப்புனாங்க அப்படின்னா சந்திரனை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கு. மங்கள்யான் எதுக்கு அனுப்புனாங்க? செவ்வாயை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கு. கிரையோஜெனிக் அப்படிங்கிறது ஒரு எரிபொருள். ஓகேங்களா, திரவ வாயு நிலையில் உள்ள எரிபொருள். அப்போலோ 8 அப்படிங்கிறது நிலவுக்கு மனிதனை நிலவுக்கு அனுப்பிய திட்டம். சரிங்களா. அப்போலோ 11ங்கிறது முதலில் மனிதனை வந்து நிலவில் தரையிறங்க செய்த திட்டம் அப்போலோ 11. சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா 4வது பாடம் நீர் பாடத்துடைய புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, நீர் பனிக்கட்டியாக எந்த வெப்பநிலையில் மாற்றமடையும்? பனிக்கட்டியாக அப்படின்னா உறையிறது, அப்போ 0 டிகிரி செல்சியஸில். சரிங்களா. 2வது கொஸ்டின், நீரில் கார்பன் டை ஆக்சைடினுடைய கரைதிறன் அதிகமாவது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான அழுத்தம் கொடுக்குறப்ப தான் கார்பன் டை ஆக்சைடினுடைய கரைதிறன் வந்து அதிகமாகும். சரிங்களா. அடுத்தது 3வது கொஸ்டின், நீரினை மின்னார் பகுக்கும் போது எதிர்மின் வாயில் சேகரிக்கப்படும் வாயு. எதிர்மின் வாயில் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் வாயு சேகரிக்கப்படும். ஏன்னா அதில் தான் பாப்புங்கிற ஒலி கேட்கும், அதனால் ஹைட்ரஜன் வாயு வந்து சேகரிக்கப்படும் எதிர்மின் வாயில். அதே நேர்மின் வாயில் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜன் வாயு சேகரிக்கப்படும். அடுத்து 4வது கொஸ்டின், கீழ் கொடுக்கப்பட்டவர்களில் எது நீரை மாசுபடுத்தும்? அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈயம் தான் வந்து நீரை மாசுபடுத்தும். சரிங்களா. படிகாரம், குளோரின், ஆக்சிஜன் இதெல்லாமே நீரை தூய்மைப்படுத்தக்கூடியது. அடுத்தது 5வது கொஸ்டின், நீரின் நிரந்தர கடினத்தன்மைக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா சல்ஃபேட்டுகள் தான் நிரந்தர கடினத்தன்மைக்கு காரணம். ஓகேங்களா. சல்ஃபேட்டும் குளோரைடும் சொல்லுவாங்க. இதுக்கு சல்ஃபேட் இல்லைன்னா குளோரைடு. ஓகேங்களா. சல்ஃபேட்டுகள் மற்றும் குளோரைடு, இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீரினுடைய கடினத்தன்மைக்கு காரணம் சல்ஃபேட்டுகள் மற்றும் குளோரைடு. ஓகேங்களா. நீர் வந்து நிறமற்றது, மணமற்றது மற்றும் சுவையற்றது. நீருக்கு வந்து சுவை கிடையாதுங்க. தூய நீருக்கு நிறமும் கிடையாது, மணமற்றது. அடுத்தது நீரினுடைய கொதிநிலை. பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ். நீரினுடைய தற்காலிக கடினத்தன்மை டேஸ் முறையில் நீக்கப்படுகிறது. தற்காலிக கடினத்தன்மை பார்த்தீங்க அப்படின்னா கொதிக்க வைக்கிறதுனால நீக்கப்படும். கொதிக்கும் முறையில் வந்து நீக்கப்படும். ஓகேங்களா. ஏன் அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட் எல்லாமே சிதைந்து கரையாத கார்பனேட்டாக மாறும். அதனால் வந்து அதை வந்து அந்த கரையாத கார்பனேட்டை நம்ம வடிகட்டி பிரிக்கலாம். சரிங்களா. அப்போ நீரினுடைய தற்காலிக கடினத்தன்மை கொதிக்கும் முறையில் வந்து நீக்கப்படும். கொதிக்க வைத்தல் அப்படின்பாங்க அதை. சரிங்களா. ஏன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் ஹைட்ரஜன் கார்பனேட் இதிலெல்லாம் வந்து நீரினுடைய கடினத்தன்மைக்கு காரணம். தற்காலிக கடினத்தன்மை எதனால் ஏற்படுது அப்படின்னா கால்சியமும் ஹைட்ரஜனும் கார்பனேட்டும் தான் இருக்கும். இப்போ இந்த தற்காலிக கடினத்தன்மையில் கொதிக்க வைக்கிறப்ப இது எல்லாமே சிதைந்து கரையாத கார்பனேட்டாக கிடைக்கும். அதனால் வந்து அதை வடிகட்டி நம்ம தூய நீர் கிடைக்கும். சரிங்களா. தூய நீரை பெற்றுக்கலாம். அப்போ நீரின் தற்காலிக கடினம் கொதிக்கும் முறையில் நீக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 4வது கொஸ்டின், நீர் வந்து டேஸ் வெப்பநிலையில் அதிக அடர்த்தியினை பெற்று இருக்கும் அப்படிங்கிறாங்க. நீர் வந்து பார்த்திங்கன்னா 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் தான் அதிக அடர்த்தியை பெற்று இருக்கும். ஓகேங்களா. 5வது கொஸ்டின், ஏற்றுதல் அப்படிங்கிறது எந்த நிகழ்வை துரிதப்படுத்துகிறது? ஏற்றுதல் வந்து பார்த்திங்கன்னா வீழ்படிவு பொட்டாஸ் படிகாரத்தை சேர்க்கறதுனால தான் வந்து அது வந்து துரிதமாக நடைபெறுது. அதைத்தான் ஏற்றம்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அப்போ அந்த வீழ்படிவாகிறது நிகழ்வு தான் வந்து துரிதப்படுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. வீழ்படிவு நிகழ்வை தான் வந்து துரிதப்படுத்துது அப்படிங்கிறாங்க. அடுத்து சரியாக தவறாக பார்க்கலாம். இக்கழிவு நீரை நன்கு சுத்திகரித்த பிறகே நன்னீர் நிலைகளில் கலக்க அனுமதிக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. சுத்திகரித்த பின்னதான் நன்னீர் நிலைகளில் கலக்க வேண்டும். சரி.
ரெண்டாவது கொஸ்டின், கடல் நீரில் உப்புகள் கரைந்துள்ளதால் விவசாயத்திற்கு பயன்படுத்தலாம். உப்புகள் கரைந்துள்ள நீரை வந்து விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாது. அடுத்து மூணாவது கொஸ்டின், வேதி உரங்களை அதிக அளவில் பயன்படுத்துவதால் மண்ணின் தரம் குறைந்து நீர் மாசுபடுகிறது. ஆமாம், சரி. அடுத்து, பருகுவதற்கு தகுதியற்ற நீரை குடிக்க உகந்த நீர் இல்லை, பருகுவதற்கு தகுதியற்ற நீரை குடிக்கிறதுக்கு ஏற்றதல்ல, அப்போ அது தவறு. அடுத்து, கடின நீரில் சோப்பு நன்கு நுரையை தரும். கடின நீர் உப்பு அதிகம் இருக்குங்க, அதனால் அது வந்து நுரையை தராது, அப்போ நன்கு நுரையினை தருங்கிறாங்க, அப்போ அது தவறு. அடுத்து பொறுத்துங்க பார்த்துடலாம். சர்வ கரைப்பான். சர்வ கரைப்பான் அப்படிங்கிறது நீர் தான். கடின நீர் வந்து பார்த்திங்கன்னா வயிற்று உபாதைகள் எல்லாம் உண்டு பண்ணும். அதே மூணாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா கொதிக்க வைக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா நுண்ணுயிர்கள் எல்லாமே கிருமிகள் வந்து கொல்றது வந்து கொதிக்க வைத்தல். சரிங்களா? அடுத்து நாலாவது கொஸ்டின், நுண்ணுயிர் நீக்கம், ஓசோனேற்றம். ஓகேங்களா? நுண்ணுயிர்கள் நீக்கம்ங்கிறது ஓசோனேற்ற முறையில் இது பண்ணும். அடுத்து கழிவு நீக்கம் அப்படிங்கிறது நீர் மாசுபடுத்தி, கழிவு நீக்கத்தினால நீர் வந்து மாசுபடுது. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா அமிலங்கள் மற்றும் காரங்களுடைய புக் பேக் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, அமிலங்கள் டேஸ் சுவையை உடையவை. அமிலங்கள் வந்து புளிப்பு சுவையை உடையவை. சரிங்களா? காரங்கள் வந்து கசப்பு சுவை உடையவை. அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் நீர் கரைசலில் மின்சாரத்தை கடத்துவது. மின்சாரத்தை கடத்துவது நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருக்கேன். மின்சாரத்தை கடத்துவது பார்த்திங்கன்னா அமிலம் காரம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா மின்சாரத்தை கடத்தும். சரிங்களா? அமிலம் காரம் ரெண்டுமே மின்சாரத்தை கடத்தும். அடுத்து மூணாவது கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, நீல லிட்மஸ் தாளில் அமிலக்கரைசலில் நீல லிட்மஸ் தாள் அமிலக்கரைசலில் டேஸ் நிறமாக மாறுகிறது அப்படிங்கிறாங்க. நீல லிட்மஸ் தாள் சிவப்பு நிறமாக மாறும். ஓகேங்களா? அமிலக்கரைசலில் சிவப்பு நிறமாக மாறும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீரில் காரத்தை கரைக்கும் போது அது நீல லிட்மஸ் தாள். இது வந்து ஆக்சுவலி கொஸ்டினே தப்பு. நீரில் காரத்தை கரைக்கும் போது இது ரெண்டு எல்லாத்தையும் அடிச்சு விட்ருங்க, ஏன்னா நம்ம பிரிண்டிங் மிஸ்டேக்கில் வந்துருக்குது. ஓகேங்களா? இப்போ இது பாருங்க, நீரில் காரத்தை கரைக்கும் போது அது டேஸ் அயனிகளை தருகிறது. அப்போ அது என்ன அயனிகளை தருகிறது? காரம் OH மைனஸ் அயனிகளை தரும். ஓகேங்களா? அதே ஹைட்ரஜனாக இருந்தால் அமிலங்களாக இருந்தால் H+ அயனிகளை தரும். அப்போ இது ஆன்சர் வந்து OH மைனஸ். ஓகேங்களா? அடுத்தது அஞ்சாவது கொஷின், சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு காரம். ஓகேங்களா? சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது ஒரு காரம். சோடியம் குளோரைடுன்னு கேட்டிருந்தால் தான் அது உப்பு. அடுத்தது ஆறாவது கொஷின், சிவப்பு எறும்பின் கொடுக்கில் டேஸ் அமிலம் உள்ளது. ஃபார்மிக் அமிலம் உள்ளது. ஓகேங்களா? சிவப்பு எறும்பில் ஃபார்மிக் அமிலம் உள்ளது. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு எதனை குணப்படுத்த பயன்படுகிறது? அதாவது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடுனா வயிற்றிலுடைய அந்த புண்ணு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து குணப்படுத்த பயன்படுது. ஓகேங்களா? நம்ம வயிற்று புண் வந்துச்சு அப்படின்னா காரத்தன்மை உள்ள இந்த மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இது வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கிறது ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், அது அமிலத்தன்மை உள்ளது. ஓகேங்களா? அப்போ அமிலத்தன்மையை வந்து குணப்படுத்த பயன்படுது. அமிலமும் காரமும் சேர்ந்து உப்பு மற்றும் நீர் கொடுக்கும். ஓகேங்களா? அது முக்கியமான கொஸ்டின். அடுத்து 9வது கொஸ்டின், நாம் பல் துலக்குவதற்கு பற்பசை பயன்படுத்துகிறோம், ஏனில் அது காரத்தன்மை கொண்டது. காரத்தன்மை உள்ளதுனால தான் அந்த பச்சிதை வந்து சரியாகுது. 10வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, கார கரைசலில் மஞ்சள் தூள் நிறங்காட்டியானது மஞ்சள் நிறத்தில் இருந்து என்ன கலராக மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு. நான் சொன்னேங்களா, ஆராத்தி தட்டு எடுத்தோம் அப்படின்னா, ஆராத்தி தட்டு எடுக்கிறப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சளோட சேர்ந்து சில சுண்ணாம்பு கட்டியும் போடுவாங்க. அது என்ன கலராக மாறும்? நல்ல ரெட்டிஸாக மாறும். ஓகேங்களா? அடுத்து பென்சாயிக் அமிலம் டேஸாக பயன்படுகிறது. பென்சாயிக் அமிலம் உணவு கெடாமல் இருக்க பயன்படுகிறது. ஓகேங்களா? உணவு கெடாமல் பாதுகாக்க பயன்படுகிறது. உணவு கெடாமல் பாதுகாக்க பயன்படுகிறது. அடுத்து புளிப்புச்சுவை என்பது லத்தீன் மொழியில் டேஸ் என்ற சொல்லால் வழங்கப்படுகிறது. புளிப்புச்சுவை அப்படிங்கிறது லத்தீன் மொழியில் அசிடஸ் என்ற சொல்லால். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, காரங்கள் டேஸ் சுவையை கொண்டவை. காரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? கசப்பு சுவையை கொண்டது. ஓகேங்களா? அமிலம், புளிப்பு, காரம், கசப்பு சுவையை கொண்டது. ஓகேங்களா? அடுத்து கால்சியம் ஆக்சைடின் வேதிப்ப வாய்ப்பாடு CaO. Caங்கிறது கால்சியம், ஓங்கிறது ஆக்சைடு. அடுத்தது 5வது, குளவியின் கொடுக்கில் டேஸ் அமிலம் உள்ளது. குளவியின் கொடுக்கில் அல்கலி அப்படிங்கிற காரம் தாங்க உள்ளது. ஓகேங்களா? அல்கலி அப்படிங்கிற ஒரு காரம்.
இது அமிலம் கிடையாது, காரம். ஓகேங்க, அல்கலி அப்படிங்கிற ஒரு காரம். உணவு தயாரிக்க பயன்படும் மஞ்சளானது டேஸாக பயன்படுகிறது, நிறங்காட்டியாக பயன்படுகிறது. நிறங்காட்டி, அதாவது இது வந்து ஒரு இயற்கை நிறங்காட்டியாக பயன்படுது. ஓகேங்களா. அடுத்து 7வது கொஷின். செம்பருத்தி பூ நிறங்காட்டி அமிலக்கரசில் டேஸ் நிறத்தை கொடுக்கும். அதாவது அமிலக்கரசில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ வந்து இளஞ்சிவப்பு அப்படிங்கிற ஒரு நிறம். இளஞ்சிவப்பு, அதாவது பிங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இளஞ்சிவப்பு நிறத்தை கொடுக்கும். ஓகேங்களா. இதே காரக்கரசலில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ வந்து பச்சை கலரில் கொடுக்கும். சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. காரக்கரசலில் பச்சை செம்பருத்தி பூ, அமிலக்கரசலில் இளஞ்சிவப்பு நிறம், அதாவது பிங்க்கு இல்லை இளஞ்சிவப்பு, 2 ஆப்ஷன் என்ன கொடுக்குறாங்களோ அதை எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சரியா தவறால ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பெரும்பாலான அமிலங்கள் நீரில் கரைவதில்லை. தவறு. இப்போ அமிலங்கள் நீரில் கரையும். சரிங்களா. அமிலங்கள் கசப்பு சுவையுடையது. தவறு. அமிலங்கள் வந்து புளிப்பு சுவையுடையது. சரிங்களா, அமிலங்கள் வந்து புளிப்பு சுவையுடையது. உலர்ந்த நிலையில் காரங்களை தொடும்போது வளவளப்பு தன்மையுடன் காணப்படும். ஆமாம், காரங்கள் வந்து வளவளப்பு, அதனால தான் சோப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வளவளப்பாக இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அடுத்து 4வது கொஸ்டின். அமிலங்கள் அரிக்கும் தன்மையை கொண்டவை. ஆமாம், கரெக்டு. காரங்களும் அரிக்கும் தன்மை, அமிலங்களும் அரிக்கும் தன்மை கொண்டது. 5வது கொஸ்டின். அனைத்து காரங்களும் அல்கலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. தப்புங்க இது. ஏன்னா அனைத்து காரங்களும் அல்கலிகள் கிடையாது. நீரில் கரையும் காரங்கள் தான் அல்கலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீரில் கரையும் காரங்கள், நீரில் கரையும் காரங்கள் தான் அல்கலிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. அடுத்தது செம்பருத்தி பூ சாறு ஒரு இயற்கை நிறங்காட்டி. இது செம்பருத்தி பூ சாறு வந்து இயற்கை நிறங்காட்டி. கரெக்டு. பினாப்திலின் தான் செயற்கை நிறங்காட்டி. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 7வது பாடத்துடைய புக் பேக் கொஸ்டின். 7வது பாடம் பார்த்தீங்கன்னா பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை. ஓகேங்களா. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மண்ணில் விதைகளை இடுதலின் செயல்முறையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மண்ணில் விதைகளை இடுதலின் செயல்முறை வந்து விதைத்தல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. மண்ணில் வந்து விதைகளை இடுதல்னா விதைக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ அது விதைத்தல் அப்படின்னு. சரிங்களா. 2வது கொஸ்டின். மண் பரப்பில் பாய்ந்து மண்ணினுள் ஊடுருவும் முறை அது என்ன நீர்ப்பாசனம் அப்படின்னு கேட்குறாங்க. மண்ணில் வந்து பரப்பில் பாயுது, அதாவது வாய்க்கால் வழியாக பாயுது இல்லைங்களா. அப்போ பரப்பில் பாயறதுனால இது பரப்பு நீர் பாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. தெளிப்புனா மேலே வந்து அந்த உந்து கருவியின் மூலம் மேலே இருந்து தெளிக்கப்படும். சொட்டு நீர் பாசனம் பண்ணால் அந்த வேருனுடைய பகுதிக்கு சென்று அந்த வேரில் இருக்க பகுதியில் வந்து சொட்டு சொட்டாக நீர் வந்து கொடுக்கும். அது வந்து சொட்டு நீர் பாசனம். இப்போ பரப்புலே பாயறது அப்படின்னால இதில் அதிக நீர் தேவைப்படும். இதுக்கு பரப்பு நீர் பாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அடுத்தது வந்து 3வது கொஸ்டின். தாவர பயிர்களில் பூச்சிகளையும் சிறு பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும் உயிரினங்கள். அதாவது பூச்சிகளையும் சிறு பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும் உயிரினங்கள் அப்படின்னா பூச்சிக்கொல்லிகள் தான், உயிரி பூச்சிக்கொல்லிகள். ஓகேங்களா. ஏன்னா உயிரி உரங்கள், மண்புழுக்கள், வேம்பிலைகள் அப்படின்னா இது எல்லாமே வந்து தாவரங்களுக்கு வந்து நல்ல உரமாக பயன்படும். சரி, நல்ல இது வளர்வதற்கு பயன்படுத்தும். ஆனால் பூச்சிகளையும் சிறு பூச்சிகளையும் கட்டுப்படுத்துறது பார்த்தீங்கன்னா உயிரி பூச்சிக்கொல்லிகள் தான் கட்டுப்படுத்தும். சரிங்களா. அடுத்தது 4வது கொஸ்டின். திறன்மிக்க நுண்ணுயிர்களின் தயாரிப்பு பயன்படுவது. அதாவது திறன்மிக்க நுண்ணுயிர்களின் தயாரிப்பு எதில் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரி கொன்றுண்ணிகளில் வந்து தயாரிக்க தான் இந்த நுண்ணுயிர்கள் பயன்படுது. ஓகேங்களா. திறன்மிக்க நுண்ணுயிர்களின் தயாரிப்பு பயன்படுவது எதுனா உயிரி கொன்றுண்ணிகளில் தான் பயன்படுது. சரிங்களா. அடுத்தது 5வது கொஸ்டின். பின்வருவனற்றுள் எது பஞ்சகாவியம் காணப்படவில்லை? பஞ்சகாவியத்தில் காணப்படுவதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியத்தில் பார்த்தீங்கன்னா பசுவின் சாணம், சிறுநீர், தயிர், நெய் இது எல்லாமே இருக்குது. ஆனால் சர்க்கரை மட்டும் கிடையாது. சரிங்களா. சர்க்கரை கிடையாது. பசுவினுடைய பொருள்கள் எல்லாமே காணப்படும் பஞ்சகாவியத்தில். ஓகேங்களா. அப்போ இந்த 3 இருக்குது. அப்போ சர்க்கரை கிடையாது. அடுத்தது வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒரு இடத்தில் வளரக்கூடிய பயிர்களை மேலும் வளர்வதற்கு அதன் முக்கிய வளரிடத்தில் நடவு செய்தல். அதாவது ஒரு இடத்துல வளரக்கூடிய ஒரு பயிரை எடுத்து மேலும் வளர்றது, அது நல்லா வளரணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு இடத்துல போய் நடவு செய்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் வந்து பயிர் நடவு செய்தல் அல்லது நாற்று நடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நாற்றை தான் வந்து என்ன பண்ணுவாங்க, இளம் நாற்றை வந்து என்ன கொண்டு போவாங்க, இன்னொரு இடத்துல போய் வச்சு நட்டு அதை வந்து பெரிய இதுவாக இதுவாக வளர்ப்பாங்க. ஓகேங்களா. அதுதான் வந்து நாற்று நடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மேற்கொண்டு வளர்கிறதுக்காக தான் அது வந்து வேற ஒரு இடத்துல நடவு செய்வாங்க. அதுதான் நாற்று நடுதல்.
நாற்று நடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அதை வந்து பயிர் நடவு செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? விரும்பாத இடத்தில் வளரும் விரும்பாத தாவரத்தின் பெயர் அப்படின்னா, விரும்பாத இடத்துல வளருதோ அப்படின்னா தேவையில்லாமல் வளரக்கூடிய தாவரங்களை வந்து களை எடுக்கிறோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா விவசாயத்தில், அதான் களை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து 3வது கொஸ்டின், களைகளை கொல்லுவதற்கும் அல்லது அதன் வளர்ச்சியை தடுப்பதற்கும் பயன்படும் வேதிப்பொருளின் பெயர் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வேதிப்பொருள் பூச்சி இதெல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா, களைகளை கொல்றதுக்கு பயன்படுவது வந்து களைக்கொல்லிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பூச்சிக்கொல்லிகள் வந்து தாவரங்களில் ஏற்படும் பூச்சிகளை பயன்படுத்துறது, தாவரங்களில் ஏற்படும் அந்த பூச்சியை வந்து பயன்படுத்துறது கொல்றதுக்கு. தாவரங்களை வந்து பூச்சிகள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை கொல்றதுக்கு பயன்படுத்துறதுக்கு தான் வந்து பூச்சிக்கொல்லிகள். ஏன்னா களைகளை பயன்படுத்துறது வந்து களைக்கொல்லிகள். சரிங்களா? களைக்கொல்லிகள். அடுத்தது 4வது கொஸ்டின். 4வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, டேஸ் விதைகள் தனது தனித்துவ பண்புகளை அதன் வழித்தோன்றலுக்கு மாற்றுகிறது அப்படின்னு சொல்லுங்க. எந்த விதைகள் வந்து தனித்துவ பண்புகளை அதன் வழித்தோன்றல மரபு வழியை அப்படியே பாதுகாத்துட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய விதைகள் தான் வந்து தனது தனித்துவ பண்புகளை அப்படியே பாதுகாத்துட்டு வருது. சரிங்களா? பாரம்பரிய. அடுத்தது 5வது கொஸ்டின் பாருங்க. 5வது பார்த்தீங்கன்னா, டேஸ் மையங்கள் ஐசிஏஆர் மற்றும் விவசாயிகளுக்கு இடையான இறுதி இணைப்பினை அளிக்கிறது. எந்தெந்த மையங்கள் பார்த்தீங்கன்னா, கேவிகே மையங்கள் மற்றும் ஐசிஆர். கேவிகே, இந்த கேவிகேயினுடைய விரிவாக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கிருஷி விஞ்ஞான கேத்ரா அப்படிங்கிற மையம் தான். ஓகேங்களா? கிருஷி விஞ்ஞான கேத்ரா. அடுத்து பார்த்தீங்கன்னா 6வது, பல புகழ்பெற்ற அதிக விளைச்சலை தரக்கூடிய பெரும்பயிர் வகைகள் டேஸால் உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த புகழ்பெற்ற அதிக விளைச்சல்கள்லாம் எதால் உருவாக்கப்பட்ட பார்த்தீங்கன்னா ஐசிஏஆர். இதுக்கு தமிழில் விரிவாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் அப்படிம்பாங்க. சரிங்களா? அடுத்தது பொறுத்துக பார்க்கலாம். பொறுத்துகளை பார்த்தீங்கன்னா உயிரி பூச்சிக்கொல்லிகள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிலஸ் துரிஞ்சியென்சிஸ். ஓகேங்களா? பேசிலஸ் துரிஞ்சியென்சிஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா உயிரி கொன்றுண்ணிகள் பார்த்தீங்கன்னா வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்துகிறோம். சரிங்களா? வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்த பயன்படுத்துறது உயிரி கொன்றுண்ணிகள் அப்படிங்கிறது. அடுத்து உயிரி உரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் வளத்தை மேம்படுத்துறதுக்கு பயன்படுத்துறது உயிரி உரங்கள். ஓகேங்களா? மண் வளத்தை மேம்படுத்த பயன்படுத்துறது உயிரி உரங்கள். அடுத்து 4வது கொஸ்டின், உயிரி சுட்டிக்காட்டிகள். அதாவது உயிரி சுட்டிக்காட்டிகள் அப்படிங்கிறது அந்த சூழ்நிலையினுடைய தரத்தை நிர்ணயிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். சரிங்களா? அப்போ உயிரி சுட்டிக்காட்டிகள் சூழ்நிலையின் தரம். உயிரி பூச்சி விரட்டைகள் அப்படிங்கிறது வேப்பிலைகள். உயிரி பூச்சி விரட்டைகள் அப்படிங்கிறது வேப்பிலைகள். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 8வது பாடம் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் பாதுகாப்பு அப்படிங்கிற பாடத்துடைய புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் தாவரங்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படுகிற தாவரங்களை வந்து உள்ளூர் இனங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? உள்ளூர் இனங்கள் தாவரங்களை தான் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. காடு அழிப்பு அப்படின்னாவே என்னதுன்னா காடுகளை அழிக்கிறது தான் காடு அழிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது 3வது கொஸ்டின், சிவப்பு தரவு புத்தகம் டேஸ் பட்டியலை வழங்குகிறது. அதாவது சிவப்பு தரவு புத்தகம் பார்த்தீங்கன்னா எந்த பட்டியலை கொடுக்குது அப்படின்னா இயற்கை இனங்களுடைய பட்டியலை தான் வந்து வழங்குது. ஓகேங்களா? இயற்கை இனங்களான தாவரங்கள் விலங்குகளுடைய பட்டியலை தான் இது வழங்குது. ஓகேங்களா? அடுத்தது நடைமுறைப்படுத்தப்பட்ட வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1972ஆம் ஆண்டு. நடைமுறைப்படுத்தப்பட்ட வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் பார்த்தீங்கன்னா 1972ஆம் ஆண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா WWF என்பது டேஸை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் அப்படின்னு சொன்னாங்க. வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் அப்படிங்கிறாங்க. இதில் தமிழில் வந்து உலக வனவிலங்கு நிதியம், அதாவது உலக வனவிலங்கு நிதியம் அப்படிம்பாங்க.
உலக வனவிலங்கு நிதியம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் விலங்குகள் உள்ளூர் இனம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு கொஸ்டினே சரியான விடையில் பார்த்தோம்ல. அப்போ ஒரு குறிப்பிட்ட பகுதியில் காணப்படும் விலங்குகள் வந்து உள்ளூர் இனம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது சிவப்பு தரவு புத்தகம் டேஸால் பராமரிக்கப்படுகிறது. சிவப்பு தரவு புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா எதால் பராமரிக்கப்படுறாங்கன்னா IUCN அப்படிங்கிறனால, அதாவது இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியத்தால் பராமரிக்கிறாங்க. அதை வந்து ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா IUCN அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது தமிழில் என்னென்னா இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியம் அப்படிம்பாங்க. சரிங்களா? அடுத்து முதுமலை வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா, முதுமலை வனவிலங்கு நமக்கு தெரியும், நீலகிரி மாவட்டத்தில் உள்ளது. முதுமலை வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு கேட்டாங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் உள்ளது. சரிங்களா? அடுத்து 5வது கொஷின், டேஸ் நாள் உலக வனவிலங்கு தினமாக கொண்டாடப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமான கொஷின்ங்க. டேஸ் நாள் வந்து உலக வனவிலங்கு தினமாக கொண்டாடப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. மார்ச் 3. ஓகேங்களா? மார்ச் 3. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின், அடிக்கடி கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பொறுத்துக பார்த்துக்கலாம். இந்த பொறுத்துக ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த டெட் எக்ஸாம்லாம் அடிக்கடி இதைத்தான் கேட்குறாங்க. அடுத்து பொறுத்துகளில் ஃபஸ்ட்டு கொஷின், கிர் தேசிய பூங்கா. கிர் தேசிய பூங்கா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது. இது எந்த ஆண்டில் நிறுவப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1975. சரிங்களா? ஆண்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். இதுதான் ஒன்று ஆன்சர், குஜராத். கிர் தேசிய பூங்கா குஜராத். அடுத்து பார்த்தீங்கன்னா சுந்தரபன்ஸ் நேஷ்னல் பார்க்கு. சுந்தரபன்ஸ் நேஷ்னல் பார்க்கு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கம். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1984. சரிங்களா? இது வந்து குஜராத் ஃபஸ்ட்டு, 2வதுக்கு மேற்கு வங்கம். அடுத்தது பாருங்கள், 3வது கொஷின், இந்திரா காந்தி தேசிய பூங்கா. இந்திரா காந்தி தேசிய பூங்கா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். ஏன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில். இது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1989. சரிங்களா? இந்திரா காந்தி தேசிய பூங்கா எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் 1989. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 4வது கொஷின், கார்பெட் தேசிய பூங்கா. கார்பெட் தேசிய பூங்கா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தராங்கல், அதாவது உத்தரகாண்டில் இருக்குது. ஓகேங்களா? இதான் 4வது கொஷின் ஆன்சரு. ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா 1936. சரிங்களா? 1936. அடுத்தது ஹன்கா தேசிய பூங்கா. ஹன்கா தேசிய பூங்கா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. இதனுடைய ஆண்டு பார்த்தீங்கன்னா 1955. ஆண்டோட மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கொஷின், இந்த பொறுத்துக்க. சரிங்களா? அடுத்து சரியா தவறா பார்க்கலாம். சரியா தவறால, நீர் பற்றாக்குறைக்கு காடழிப்பு ஒரு காரணம். ஆமாங்க, ஏன்னா காடழிப்பு அதிகமாக ஏற்படுறதுனால மரங்கள் வந்து அதிக அளவு நீரை சேமித்து வைக்கிறது இல்லை, அதனால நீர் வந்து பற்றாக்குறை ஏற்படுது. ஓகேங்களா? மழையளவும் குறையுது, அதனால நீர் பற்றாக்குறை ஏற்படுது. அப்போ நீர் பற்றாக்குறைக்கு காடழிப்பு ஒரு காரணம் அப்படிங்கிறது சரியானது. சரி. அடுத்தது கிரையோ வங்கி என்பது ஒரு விதை அல்லது கரு மிக அதிக வெப்பநிலையில் பாதுகாக்கப்படும் நுட்பமாகும் அப்படிங்கிறாங்க. அதிக வெப்பநிலைன்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. குறைந்த வெப்பநிலை. ஓகேங்களா? இது வந்து குறைந்த வெப்பநிலை. எந்த வெப்பநிலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து குறைந்த வெப்பநிலையில் பாதுகாக்கப்படுது. எந்த வெப்பநிலைன்னு பார்த்தீங்கன்னா -196 டிகிரி செல்சியஸில். ஓகேங்களா? -196 டிகிரி செல்சியஸில் திரவ நைட்ரஜனில் பாதுகாப்பாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. கிரையோ வங்கிங்கிறது குறைந்த வெப்பநிலை -196 டிகிரி செல்சியஸு, திரவ நைட்ரஜனில் சேகரிப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது மன்னார் உயிர்கோளம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரி, ஏன்னா மன்னார் வளைகுடா பகுதியில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ மன்னார் உயிர்கோளம் தமிழ்நாட்டில் உள்ளது, அமைந்துள்ளது அப்படிங்கிறது சரியான பதில். அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்கள், ஆபத்தான நிலையில் உள்ள தாவரங்கள் பூமியில் காணப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆபத்தான நிலையில் உள்ள தாவரங்கள் பூமியில் காணப்படுதுங்க, இது தவறு. ஆபத்தான நிலையில் உள்ள தாவரங்கள் பார்த்திங்கன்னா குடைமரம். நிறைய படத்தோட கொடுத்துருப்பாங்க புக்கில் பார்த்தீங்கன்னா. குடைமரம், அப்புறம் பார்த்திங்கன்னா மலபார் லில்லி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆபத்தான நிலையில் உள்ள தாவரங்கள். ஓகேங்களா? அடுத்து 5வது கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, சிவப்பு தரவு புத்தகத்தில் அனைத்து வகையான தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் பெயர் உள்ளது. ஆமாம், சரி. அனைத்து வகையான தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் பெயர் இருக்குது, ஏன்னா நுண்ணுயிர்களுடைய பெயர்கள் மட்டும் இல்லை. ஓகேங்களா?
ஏன்னா இப்போ தாவரங்கள் மற்றும் விலங்குகளுடைய பெயர் உள்ளது அப்படிங்கிறது சரி. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த பாடம் முடிஞ்சது. இந்த டேர்முக்கு உரிய 1 மார்க் புக் பேக் எல்லாம் பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.